ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க. கையில போன் வாங்கணுமாக்கும். ஏன் வீட்டுல கேட்க வேண்டியது வாங்கி கொடுப்பாங்களா? கையில காசு இல்லையே. ஒரு ஐடியா சொல்றேன். உங்க வீட்டுல பழைய பட்டு புடவை எல்லாம் வச்சிருக்கீங்களா? அது கிடக்குது நிறைய. அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு வா. எப்படி? நீ எடுத்துட்டு வா சொல்றேன். நீங்க கேட்ட மாதிரியே பட்டு புடவை எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு போன் வந்து ஆகணும். நீ எடுத்துட்டு வந்திருக்க புடவை ஒர்த்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு போன் கிடைக்கும். நீ நினைச்சதுக்கு மேலே கிடைக்கும். வா அண்ணா, பட்டு புடவைக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இந்த இருக்கு பாருங்க. எல்லாம் வீட்டுல இருந்த பாட்டி காலத்து புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. போகுமா போகாம பாருங்க. வெள்ளி ஜரிகை போகும். என்னென்ன பண்ணீங்க? இப்படி தேய்ச்சாலே வந்துருமா? வந்துருங்க. ஒயிட் கலர் தான் போகும். ஜருக மாதிரி இருக்கு. மொத்தம் 3 வெள்ளி ஜருகை. 3 வெள்ளி ஜருகையா? இது காப்பர் ஜருகை. இது போகாது. ஓ, இது போகாதா? ஆமா, உரசி பார்த்து. அப்படியா? இது போகாது. ஓ, இந்த மாதிரி சிவப்பு கலர்ல வருது. சிவப்பு கலர் வந்தா போகாது. இப்ப இது எவ்வளவு போகும்? ஒரு 32,000 ரூபாய்க்கு போகும் சார். என்னென்ன சொல்றீங்க? 32,000 ரூபாய்க்கு போகுமா? உனக்கு எவ்வளவு தேவை போனுக்கு? 25,000. பாத்தியா, 32,000 உனக்கு எக்ஸ்ட்ராவா தான் கிடைக்குது. சரி, இந்த புடவை வாங்கி நீங்க என்ன பண்றீங்க? பாக்காலத்துல இருந்து பாரம்பரியமா 25 வருஷம் பண்ணிட்டு இருக்க இந்த பிசினஸ். சொன்னேன்னா அதே மாதிரி கேஷ்மே உடனே கொடுத்துருவாங்க. கையோட பணத்தை வாங்கிக்கலாம். வீட்டுல பழைய பட்டு புடவைகள் இருந்துச்சுன்னா தாராளமா கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்து, அது தரமா இருந்துச்சுன்னா அதுக்கேத்த அமௌண்ட்டை கை நிறைய அள்ளி கொடுத்துருவாங்க. கிழிஞ்ச நோட்டு எதா இருந்தாலும் கொண்டு வந்து மாத்திக்கலாம். செல்லாத 2000 ரூபாய் நோட்டு இருக்கு பாத்தீங்களா, அதையும் இவங்க வாங்கிக்குவாங்க. இவங்களோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பூர்விகா மொபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல விவேக்ஸ்க்கு பேஸ்மெண்ட்ல தாங்க இருக்கு. இவ்வளவு காசு வாங்கி இருக்கு, ஏதாவது பார்த்து செய்யுங்க. அதெல்லாம் தரமாட்டேன். எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தது. எங்க அம்மா நான் அட்டையை போட்டு வந்திருக்கேன். அதை எப்படி தருவேன்? தரமாட்டேன். இவ தரமாட்டா. ஆனா இங்க நீங்க 5000 ரூபாய்க்கு மேல பட்டு புடவை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கிஃப்ட் எல்லாம் தருவாங்க. மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த கிஃப்ட் எனக்கு தான்.